முக்கிய செய்திகள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா உதவ வேண்டும். மோடியிடம் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் வேண்டுகோள். மத்திய பிரதேச மருத்துவமனையில் எலிகள் கடித்து பச்சிளம் குழந்தைகள் பலி. மோடி வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று ராகுல் காந்தி கடும் கண்டனம். மணிப்பூரில் குக்கி சோ இன குழுக்களுடன் மத்திய அரசு ஒப்பந்தம். பிரதமரின் பயணத்திற்கு முன்பாக சமாதான முயற்சி. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்தார் ஸ்டாலின். உலகெங்கும் தன்மானத்தை காத்த தலைவர் என புகழாரம். வணக்கம். வணக்கம். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா உதவ வேண்டும் என்று பிரதமர் திரு மோடியிடம் ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நேட்டோ அமைப்பில் சேர முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா தொடங்கிய போர் 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்றதும் உக்ரைன் போரை உடனடியாக நிறுத்துவேன் என்று கூறிய டிரம்பின் அனைத்து முயற்சிகளும் பலனளிக்கவில்லை. ட்ரம்ப் முன்வைத்த ஆலோசனைகள் மற்றும் மிரட்டல்களை ரஷ்ய அதிபர் புதின் புறக்கணித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே 27 நாடுகள் அங்கம் வகிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது தொடர்பாக அதன் தலைவர்களுடன் பிரதமர் தொலைபேசி வழியே கலந்துரையாடினார். ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஓன் டெர் லேயன் ஆகியோருடன் ஒரே நேரத்தில் பிரதமர் உரையாடினார். அப்போது வர்த்தகம், தொழில்நுட்பம், முதலீடு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் டெல்லியில் நடைபெறவுள்ள இந்திய ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டிற்கு வருமாறு இரு தலைவர்களுக்கும் திரு மோடி அழைப்பு விடுத்தார். மேலும் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடத்தை செயல்படுத்துவது என்றும் 3 தலைவர்களின் தொலைபேசி உரையாடலில் உறுதிப்படுத்தப்பட்டது. உக்ரைனுடன் இந்தியா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதை வரவேற்ற ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த தகவலை அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவிலும் வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் அந்நாட்டுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஐரோப்பிய யூனியனின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு ஜெர்மனி ஆதரவளிக்கும் என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஜோஹன் உடேஃபுல் நேற்று முன்தினம் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். இந்நிலையில் வர்த்தகம் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களும் சாதகமான கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேச மருத்துவமனையில் எலிகள் கடித்து பச்சிளம் குழந்தைகள் பலியான சம்பவத்திற்காக பிரதமர் திரு மோடி வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநிலத்திலேயே மிகப்பெரிய அரசு மருத்துவமனையான இந்தூர் நகரில் உள்ள மகாராஜா யஷ்வந்த் ராவ் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பச்சிளம் குழந்தைகளை எலிகள் கடித்து குதறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த குழந்தைகள் வேறு வார்டிற்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் 2 குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தன. இச்சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திரு ராகுல் காந்தி தமது எக்ஸ் வலைதளத்தில் கண்டனம் தெரிவித்து பதிவு வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்காக பிரதமர் திரு மோடியும் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவும் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், பாஜக அரசு நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான ஏழை மக்களின் சுகாதார உரிமையை பறித்துவிட்ட நிலையில் தற்போது தாய்மார்களின் மடியிலிருந்து குழந்தைகள் பறிக்கப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியத்தால் நாட்டில் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான பெற்றோர்களின் சார்பாக கண்டனம் தெரிவிப்பதாகவும் திரு ராகுல் காந்தி தனது பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்றும் இந்த போராட்டம் ஒவ்வொரு ஏழையின், ஒவ்வொரு குடும்பத்தின், ஒவ்வொரு குழந்தையின் உரிமைகளுக்கானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே குழந்தைகள் உயிரிழப்பு தொடர்பாக 2 செவிலியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் எலியை கட்டுப்படுத்த தவறிய மருத்துவமனையின் பூச்சி கட்டுப்பாட்டு நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் விதமாக குக்கி மற்றும் சோ இன குழுக்களுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி மெய்தி மற்றும் குக்கி இன மக்களிடையே மோதல் உருவானது. இந்த மோதல் பெரும் கலவரமாக மாறி இருதரப்பிலும் 260 பேர் பலியாகினர், 1000 பேர் காயமடைந்தனர். மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் தங்களது வீடுகளை இழந்து வெளி மாநில முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு வெடித்த கலவரம் பல மாதங்கள் வரை நீடித்தது. பின்னர் அமைதி ஏற்பட்ட போதிலும் அவ்வப்போது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்ததால் முதலமைச்சராக இருந்த திரு பிரேம் சிங் கடந்த பிப்ரவரி மாதம் பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பின் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. மணிப்பூர் வன்முறைக்கு பாஜகவே காரணம் என குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சியினர் அந்த மாநிலத்திற்கு பிரதமர் திரு மோடி செல்லாதது ஏன் என தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்தனர். இந்நிலையில் கலவரம் வெடித்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு திரு மோடி இந்த மாதம் மணிப்பூருக்கு செல்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் அசாம், மிசோரம் மாநிலங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள பிரதமர் அப்போது மணிப்பூருக்கும் பயணம் மேற்கொள்ளலாம் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த வாரம் பிரதமர் மணிப்பூர் செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில் மாநிலத்தின் முக்கிய இனக்குழுக்களான KLO என அழைக்கப்படும் குக்கி தேசிய அமைப்பு மற்றும் சோ இன குழுவின் ஐக்கிய மக்கள் முன்னணி ஆகியவை மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் நேற்று புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. கடந்த ஒரு வாரமாக உள்துறை அமைச்சக அதிகாரிகள் அந்த குழுவின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தேசிய நெடுஞ்சாலை எண் 2 திறப்பதற்கு 2 குழுக்களும் ஒப்புக்கொண்டுள்ளன. இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அவர் ஜெர்மனியில் தொழிலதிபர்களை சந்தித்து பேசினார். இதன் 2ஆம் கட்டமாக நேற்று இங்கிலாந்திற்கு சென்ற திரு ஸ்டாலின் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளை சந்தித்தார். கப்பல் கட்டுதல், துறைமுக மேலாண்மை மற்றும் கடல்சார் தொழில்நுட்பத்தில் புதிதாக 200 வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், திருப்பூர், நாமக்கல்லில் ரூபாய் 520 கோடி முதலீடு, கோவையில் வடிவமைப்பு சார்ந்த உயர்கல்வி நிறுவனம் தொடங்குதல் ஆகியவற்றிற்காக முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் லண்டனில் உள்ள வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தில் இங்கிலாந்து அமைச்சரும் நாடாளுமன்ற துணை செயலாளருமான கேத்ரின் விஸ்டனை அவர் சந்தித்தார். பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், உலகெங்கும் உள்ள தன்மானத்தை காத்த தலைவராக, சுயமரியாதையை காத்த தலைவராக பெரியார் விளங்குவதாக கூறினார். மிக மிக பிடிச்ச சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை. உலகத்துல எந்த அகராதியை கொண்டு வந்து காட்டினாலும் இதை விட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார். உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒண்ணே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான் அழுத்த திருத்தமாக சொன்னார். மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவைன்னு சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம் பேர் வச்சார். உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்ததை எண்ணி பெருமைப்படுவதாக திரு ஸ்டாலின் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். படத்திறப்பு விழாவில் பேசிய அவர் பெரியாரின் மரபு மற்றும் திராவிட சிந்தனையின் ஆழமான தாக்கம் குறித்து பேசினார். தி டிரெவிடியன் பாத்வே, த கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார் ஆகிய நூல்களையும் அப்போது திரு ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த நூல்கள் பெரியாரின் சீர்திருத்தங்கள், தத்துவம் மற்றும் சமூக மாற்றத்தில் அவரது பங்களிப்பு குறித்து விளக்குவதாக உள்ளது. வட மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் நிலச்சரிவால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு சரக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் அவலம் நிலவுகிறது. டெல்லியின் அண்டை மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் அதி கனமழை மற்றும் ஹத்னிகுண்ட் அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீரால் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அபாய அளவை தாண்டி இரு கரைகளையும் தொட்டவாறு செல்லும் தண்ணீர் டெல்லியின் தாழ்வான பகுதிகளுக்குள் புகுந்தது. யமுனை பஜார், மயூர் விஹார் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகள் தண்ணீரில் மூழ்கின. தொடரும் மழையால் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்தது. டெல்லி தலைமைச் செயலகம் மற்றும் விஐபிக்கள் குடியிருப்பு உள்ளிட்ட சிவில் லைன் பகுதிகளுக்கும் வெள்ளம் சூழ்ந்தது. தண்ணீரில் பரிதவித்த மக்களை ரப்பர் படகுகளில் சென்று பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்டனர். பஞ்சாப் மாநிலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் அமிர்தசரஸ், ஜிராக்பூர் உள்ளிட்ட நகரங்களில் சாலைகள் குளம் போல் மாறின. திரும்பும் திசையெல்லாம் தண்ணீராக காட்சியளிப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக சிப்ரா ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் உள்ள ஏராளமான கோயில்கள் நீரில் மூழ்கின. உஜ்ஜயினி நகரத்திற்கு புகுந்த வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதிகள் தண்ணீரில் தத்தளிக்கிறது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் விட்டு பெய்து வரும் மழையால் குலு உள்ளிட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். சோலன் பகுதியில் பல மீட்டர் தூரத்திற்கு முக்கிய சாலைகள் பாளமாக சரிந்ததால் போக்குவரத்து முடங்கியது. குஜராத் மாநிலத்தில் கொட்டிய மழையால் பாரூச் நகரம் முழுவதும் தண்ணீர் தேங்கியது. ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையால் செனாப் ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது. உதம்பூர் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 20 வீடுகள் மண்ணில் புதைந்தன. டோடா பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சரக்கு லாரிகள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருக்கின்றன.
கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் தமிழ்நாடு முதன்மையான இடத்தை பிடித்துள்ளது. நமது மாநிலத்தின் உயர்கல்வி சூழலுக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். NIRF எனப்படும் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு சார்பில் சிறந்த கல்லூரி, பல்கலைக்கழக கல்வி நிறுவனங்களின் பட்டியலை 10வது ஆண்டாக மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை IIT தொடர்ந்து 7வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளது. டெல்லி IIT 2வது இடத்தையும், மும்பை IIT 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மாநில அரசின் சிறந்த பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நாட்டிலேயே 2வது இடம் கிடைத்துள்ளது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் 10வது இடத்தை பிடித்துள்ளது. சிறந்த கல்லூரிகளில் கோவை கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி 9வது இடத்தையும், PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10வது இடத்தையும் பிடித்துள்ளது. சிறந்த மருத்துவக் கல்லூரிக்கான பட்டியலில் வேலூர் CMC மருத்துவக் கல்லூரி 3வது இடம் பிடித்துள்ளது. சிறந்த பல் மருத்துவ கல்லூரிகளுக்கான தரவரிசையில் சென்னை சவிதா கல்லூரி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதையடுத்து உயர்கல்வியில் அதிக நிறுவனங்களுடன் தமிழ்நாடு முதன்மை பெற்றிருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது X வலைதள பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சிறந்த 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்கள், சிறந்த 100 கல்லூரிகளில் 33 கல்லூரிகள், சிறந்த 50 மாநில பல்கலைக்கழகங்களில் 10 என இந்த பட்டியல் அனைத்திலும் அதிக கல்வி நிறுவனங்களுடன் நாட்டிலேயே முதன்மையான இடத்தை தமிழ்நாடு பெற்றுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது அனைத்து பின்னணியிலிருந்து வரும் மாணவர்களையும் வரவேற்று வாய்ப்பளிக்கும் தமிழ்நாட்டின் உயர்கல்வி சூழலுக்கு கிடைத்த வெற்றி என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே 300 கல்வி நிறுவனங்கள் பட்டியலிலும் 109 இடங்களுடன் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக கல்வியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி தரம் வாய்ந்த கல்லூரிகளுடைய லிஸ்ட் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் பெருமைக்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கல்லூரிகள் மிக அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஒரு கல்விக்கு எடுத்துக்காட்டம் அதாவது நம்பர் 1 ஸ்டேட் அப்படின்னு கண்டிப்பாக ஆதாரபூர்வமாக இன்னைக்கு சொல்ல முடியும். கற்றல், கற்பித்தல், உள்கட்டமைப்பு வசதி, ஆராய்ச்சி, பட்டதாரிகளின் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி பாஜகவின் குரலாக ஒலிப்பதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். GST வரி சீரமைப்பை வரவேற்று திரு பழனிசாமி பதிவிட்டுள்ள X பதிவை தனது பக்கத்தில் பகிர்ந்துள்ள அமைச்சர், GST வரி குறைப்பை உற்சாகமாக பாராட்டியுள்ள திரு பழனிசாமி, தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பங்கீடு வழங்க வேண்டும் என்று ஒரு வரி கூட குறிப்பிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில அரசின் வரி வருவாய், நிதி சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மத்திய பாஜக அரசை திரு பழனிசாமி வலியுறுத்தாதது ஏன் என்றும் வினவியுள்ள திரு தங்கம் தென்னரசு, கூட்டணிக்காக மாநில உரிமையை விட்டுக் கொடுப்பதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வளர்ந்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு மத்திய அரசின் பங்களிப்பு தேவை என்பது திரு பழனிசாமிக்கு நன்கு தெரியும் என்று சுட்டிக்காட்டியுள்ள திரு தங்கம் தென்னரசு, தேர்தல் நெருங்குவதால் மக்களின் உரிமையை புறக்கணித்து பாஜகவை சமாதானப்படுத்த அதிமுக பொதுச் செயலாளர் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமை மற்றும் கூட்டாட்சி நீதிக்காக எடப்பாடி திரு பழனிசாமி குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்தப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் என மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வரும் அவர் நேற்று ஆண்டிப்பட்டியில் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய திரு பழனிசாமி, 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் 12,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ததாக தெரிவித்தார். விவசாயிகளின் பிரச்சனையை தீர்க்கும் அரசாக அதிமுக அரசு இருந்ததாக அவர் கூறினார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்தப்படும் என்று திரு பழனிசாமி உறுதியளித்தார். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நிச்சயமாக உறுதியாக முல்லை பெரியாறு அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கேரள அரசோடு தொடர்பு கொண்டு அதை நிறைவேற்றுகின்ற பணியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மனிதருக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆண்டிப்பட்டி குள்ளபுரம் வழியாக அனைத்து குளங்களுக்கும் நீர் வழங்கப்படும் என்று கூறிய திரு பழனிசாமி, ஆண்டிப்பட்டி பகுதிக்கு புறவழிச்சாலை அமைத்து தரப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். வைகை அணையை தூர்வாரி கொள்ளளவை அதிகப்படுத்தப்படும் என்றும் கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்றும் அவர் கூறினார்.
ஜிஎஸ்டி வரியில் நிலுவையில் உள்ள 500 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 6 லட்சம் விசைத்தறிகளில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் நேரடி வேலை வாய்ப்புகளை பெற்று வரும் நிலையில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் செயற்கை இழை நூல்களான ரயான், பாலிஸ்டர், விஸ்கோஸ் நூல்களை கொண்டு அதிகளவு துணிகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். செயற்கை இழை நூல்களுக்கு 12 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியும், அந்த நூல் மூலம் உற்பத்தியாகும் துணிகள் விற்பனையின் போது 5 விழுக்காடு வரியும் அமலில் இருந்தது. இதில் மீதமுள்ள 7 விழுக்காடு உள்ளீட்டு வரியை விசைத்தறியாளர்கள் திரும்ப பெற 4 முதல் 5 மாதங்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க செயற்கை இழை நூல்களுக்கான வரியை 12% 5% குறைக்க வேண்டும் என விசைத்தறியாளர்கள் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் வரி குறைக்கப்பட்டதை வரவேற்றனர். ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தபோது 1/7/2017 முதல் 31/7/2018 வரையிலான 13 மாத காலத்தில் விசைத்தறியாளர்களிடம் வசூலித்த ஜிஎஸ்டி உள்ளிட்ட நிலுவைத் தொகை 500 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண காலத்தில் 1/7/2017 31/7/2018 அந்த 13 மாதத்துக்கான ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய இந்த இன்புட் கிரெடிட் எங்களுக்கு இன்னும் திருப்பி வழங்காமல் இருக்கிறாங்க. அந்த தொகையை இப்பொழுது வழங்குவதற்கு ஒரு ஆணையை பிறப்பித்து அந்த தொகையை வழங்கினா எங்களுக்கு மேலும் இந்த தொழில் முதலீட்டுக்கான தொகை எங்களுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் சிறப்பாக இந்த தொழிலை செய்கிறதுக்கும் இந்த தொகை இல்லாமல் பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியாமல் பல பேர் தொழிலை விட்டு போனவங்க மீண்டும் இந்த தொழிலுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்படும். கொரோனா காலம் முதல் வீழ்ச்சியை கண்டு வந்த விசைத்தறி உரிமையாளர்கள் விசைத்தறிகளை பழைய இரும்புக்கு உடைத்து விற்கும் அவல நிலை உள்ளதாக அந்த கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். ஆன்லைன் பட்டாசு விற்பனையை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். சிவகாசியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் திரு ராஜா சந்திரசேகரன், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின்படி ஆன்லைன் பட்டாசு வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் மீது மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ஆன்லைன் பட்டாசு வணிகத்தில் பொதுமக்கள் ஏமாறாமல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றவர், கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது ஆன்லைன் பட்டாசு வணிகத்தினால் மட்டும் தமிழகம் முழுவதிலும் பட்டாசு கடைகளின் நேரடி விற்பனையில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு பட்டாசு விற்பனை பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஆன்லைன் மூலம் பட்டாசு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணி அதனால ஏமாற வேண்டாங்கிறத சொல்றதுக்கு என்பதை அறிவுறுத்துகிறோம். மேற்கொண்டு ஆன்லைன் மூலமாக பல மோசடிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டு ஆன்லைனில் பட்டாசு வாங்க தவிர்க்குங்கிறது எங்கள் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் 20 கோடி ரூபாய் வரையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் பணத்தை இழந்துள்ளதாக திரு ராஜா சந்திரசேகரன் கூறினார். 200க்கும் மேற்பட்ட புகார்களுடன் சைபர் கிரைம் மூலமாக பல வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியவர், நடப்பாண்டிலும் இதுபோன்ற விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வது போல ஆன்லைன் பட்டாசு விற்பனையையும் தடை செய்ய தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று திரு ராஜா சந்திரசேகரன் வலியுறுத்தினார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய டெல்டா பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி கனமழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் 9ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல், குஜராத் கடல் பகுதிகளில் இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை 60 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா உதவ வேண்டும் என்று மோடியிடம் ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மத்திய பிரதேச மருத்துவமனையில் எலிகள் கடித்து பச்சிளம் குழந்தைகள் பலியான சம்பவத்திற்காக மோடி வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு இடத்திற்கே சுயமரியாதை ஊட்டியவர் பெரியார் என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவரது உருவப்படத்தை திறந்து வைத்து பேசிய ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.